டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சென்னையை பொறுத்தவரை பாதுகாப்பு எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. நேற்று மாலை 6:55 மணி அளவுல டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடி விபத்து ஏற்பட்டதுல காரின் அருகே இருந்த மற்ற வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததுல 8 பேர் சம்பவ இடத்துல பரிதாபகரமாக உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்தான விசாரணை என்பது ஒருபுறம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதுமே பொதுமக்கள் கூடக்கூடிய முக்கிய இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள்ல காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில மக்கள் கூடக்கூடிய பிரதான இடங்களாக இருக்கக்கூடிய எழும்பூர், சென்னை சென்ட்ரல், அதே போல் தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள்ல கடுமையான பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. அதே போல் காவல்துறையினர் தொடர்ச்சியா அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் காவல்துறையினர் விடிய விடிய பயணிகளிடம் பொதுமக்களுடைய உடைமைகளை சோதனை நடத்திய பிறகாகவே அங்கே உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளித்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு பிரதான சாலைகள்ல காவல்துறையினர் வாகன தணிக்கையில ஈடுபட்டதோடு வாகனங்கள்ல சோதனைகளையும் ஈடுபட்டிருந்தாங்க. சந்தேகத்திற்கு இடமான வாகனங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அந்த வாகனங்களை கண்டறிந்து அந்த வாகனங்கள்ல சோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது எல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பா பிரதான வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் கூடக்கூடிய பகுதிகளுக்கு அருகாமையில நிறுத்தப்பட்டிருந்த அந்த பார்க்கிங் உள்ளிட்ட பகுதிகளிலும் காவல்துறையினர் சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா மெரினா காமராஜர் சாலையில விடிய விடிய காவல்துறையினர் வாகன சோதனையில ஈடுபட்ட காட்சிகளை பார்க்க முடியுது. மோப்பனாய் உதவியோடும் வெடிகுண்டு கண்டறியக்கூடிய கருவி மூலமாகவும் மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்கள்ல பயணிகள் நுழைவாயில்கள்ல உடைமைகளை முழுமையாக பரிசோதித்த பிறகாகவே சோதனை நடத்த பிறகாகவே பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. டெல்லி வெடி விபத்து எதிரொலியாக தமிழகத்துல எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் இரவு முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்ததெல்லாம் பார்க்க முடியுது. ஒருபுறம் மாநில காவல்துறை தரப்புல சென்னை மாநகர காவல்துறையினர் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருந்த ஒரு சூழல்ல, மறுபுறம் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் ரயில் நிலையங்கள்ல கடுமையான பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து பயணிகளுடைய உடைமைகளை சோதனை நடத்திய பிறகாகவே பயணிகளை ரயில் நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இன்று காலையிலும் இந்த சோதனை என்பது தொடர இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.